வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஜமாதா நிமிஸ் துக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பிடிச்சிருந்ததுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிரர் முன்னாடி போய் நின்று உங்களால பண்ண முடியுமா அப்படின்றத நீங்களே குவெஸ்சன் பண்ணி பாருங்க. உங்க மிரரை பார்த்து, உங்களோட ஃபேஸ பார்த்து உன்னால பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இல்ல அப்படின்னா அப்படியே குவிட் பண்ணிடுங்க. சப்போஸ் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இல்ல அப்படின்னா 1 வீக் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க. யாருமே இல்லாம நம்ம அந்த இடத்துல நின்று பண்ண முடியுமா அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும். ஸோ 1 வீக் என்னென்ன பண்ண போறீங்க, என்ன பிளான் பண்ண போறீங்க, என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க, இல்ல என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க டீடைலிங்கா அந்த 1 வீக் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க திரும்பியும் மிரர் முன்னாடி நின்னு சொல்லுங்க. ஸோ அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒரு கான்பிடன்ஸ் வரும். கண்டிப்பா நம்ம பண்ணலாம். யாருமே நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, நம்மளை ஏமாத்திட்டு போனாலும் சரி, அந்த இடத்துல நம்மள தனியா நம்மள நம்பி நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா மட்டும் பிசினஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட், சப்போஸ் பிசினஸ் பண்றீங்க, பண்ணி நடுவுல ஏதோ விஷயங்கள் ஆயிடுச்சு, உங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா இவங்க சொல்லுவாங்களோ, ஐயோ நம்ம பண்ணலன்னா நான் அப்பவே சொன்னால உனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்லாம் பேசுவாங்களோ அப்படின்ற தாட் எல்லாம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது யாரை நம்பி ஸ்டார்ட் பண்ணீங்க, யாரை யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? மிரர்ல உங்க ஃபேஸ பார்த்துதான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத திங்க் பண்ணீங்க. அதே மாதிரிதான் நம்ம வைண்ட் அப் பண்ணணும், குவிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மள பத்தி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் அதை பத்தி திங்க் பண்ணலாம். பட் நீங்க அந்த இடத்துல ரொம்ப பெரிய இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க குவிட் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு நீங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலா நீங்க தோத்து போறதுக்கு அந்த இடத்துல குவிட் பண்றதே பெட்டர். அதுக்கப்புறம் கூட நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அது தப்பே கிடையாது. சுத்தி இருக்கவங்களும் யோசிக்காதீங்க. இதே மாதிரிதான் நிறைய கேர்ள்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல திட்டுவாங்களோ, நம்ம பார்த்த பையன் தானே, நீ பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காகவே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஒரு விஷயத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலயுமே காமனா உங்களை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம என்னோட தொக்கு வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். இது நான் சாப்பிடுறது கருவேப்பிலை தொக்கு. ஸோ அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.